கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான பாராசிட்டிங் கைப்பந்து போட்டி எழுச்சியுடன் நடைபெற்றது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் கோவை அணியை வீழ்த்தி கிருஷ்ணகிரி அணி முதலிடத்தை பிடித்து அசத்தியது. ஓசூர் மாநகராட்சி உள்விளையாட்டு அரங்கில் நீரோ தொண்டு அறக்கட்டளை சார்பாக இந்த சிறப்பு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சென்னை, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலிருந்து 20 அணிகளை சேர்ந்த 120க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். காலை முதல் மாலை வரை தொய்வின்றி நடைபெற்ற இந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களின் உடல் சவால்களை பொருட்படுத்தாமல் களத்தில் காட்டிய வேகம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. முதலிடம் பிடித்த கிருஷ்ணகிரி அணிக்கு ரொக்கம் 20,000 ரூபாய் மற்றும் கோப்பை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அதேபோல 2ஆம் இடம் பிடித்த கோவை, 3ஆம் இடம் பிடித்த சென்னை மற்றும் 4ஆம் இடம் பிடித்த கன்னியாகுமரி அணிகளுக்கு முறையே ரொக்கம் 15,000 ரூபாய், 10,000 ரூபாய் மற்றும் 5,000 ரூபாய் பரிசுடன் கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாலை நடைபெற்ற நிறைவு விழாவில் ஓசூர் மாநகர மேயர் SA சத்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள், கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்களுக்கு மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு ஓசூர் ஸ்ரீ வாசவி அன்னபூர்ணேஸ்வரி அன்னதான அறக்கட்டளை சார்பாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மேலும் கைப்பந்து போட்டிகள் மட்டுமல்லாது சிறுவர்களுக்கான சிலம்பம் போட்டிகளும் நடைபெற்றன. இதில் பங்கேற்ற அனைத்து சிலம்ப இளம் வீரர்களுக்கும் ஸ்ரீ வாசவி அன்னபூர்ணேஸ்வரி அன்னதான அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சம்பத்குமார், செயலாளர் JSP கிருஷ்ணா மற்றும் பொருளாளர் K முரளி உள்ளிட்டோர் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவப்படுத்தினார்கள். மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்த இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது.